என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான தடை ஒண்ணு இருக்கு. இந்த மேல போட்டிருக்க வசனத்த படிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. இன்னைக்கு இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, விக்கிரகம் பண்ற ஐக்கியம், திருமணத்துல போய் நம்ம திருமண வாழ்க்கையில சம்மந்தம் இல்லாத ஐக்கியம், உலக வாழ்க்கையில பார்க்குற வேலையில தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வேலைய பார்க்கறது, தேவனுக்கு பிரியமில்லாத பொருள்கள விற்பனை செய்றது நம்ம கடை வச்சிருந்தா, வேலையில அந்த மாரியான தேவனுக்கு பிரியமில்லாத லஞ்சம், ஊழல், தப்பு, பொய் கணக்கு, நமக்கு எல்லாம் செய்யலாம். எது வேணாலும் செய்யலாம். தவறான சிநேகம், தவறான பாவ பழக்கவழக்கங்கள், கர்த்தருடைய சித்தத்தை மீறி செய்யக்கூடிய காரியங்கள், இப்படி பல இருக்கு. பல உபத்திரம் வரும் இதனால. நம்ம வாழ்க்கையில ஏன் உபத்திரம் வருது? ஏன் இந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்ல? பல பேர் ஜெபம் பண்றாங்க. பல வருஷமா ஜெபம் பண்ணி ஏன் இந்த பிரச்சனை முடியலன்னா, எங்கேயோ ஒண்ணு அங்க நிக்குது. சாத்தான் அத வச்சு கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள நம்ம வாழ்க்கையில வைக்கக்கூடாது. சில பேர் இந்த விக்கிரக காரியங்கள்ல ரொம்ப போய் கர்த்தரையும் ஆராதிக்கிறது, விக்கிரகத்துக்கு நிக்கிறது, சர்ச்சில் வந்தா முன்னாடி நிக்கிறது, கல்யாணம்னா விக்கிரக முறைப்படி திருமணம் செய்கிறது. கர்த்தருக்கு பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா உலகத்துல இருக்கணும். இப்படி அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செஞ்சாங்க, நல்லா இங்க நல்லா அந்த புலிவாலை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு முதுகை திரும்பி காட்டுற மாதிரி செய்கிறாங்க. சாத்தானுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. இந்த வசனத்தை படித்து பாருங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் தகுதியாக இருக்காது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைனா உங்களுக்குன்னு ஒரு காரியங்கள் இருக்குது. அதுதான் நீங்கள் செய்ய முடியும். எல்லா இடத்துலையும் போய் நிற்க முடியாது. எல்லா காரியத்தையும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்க முடியாது. என்ன பிரச்சனைனா, அங்கே ஏதாவது ஒரு கிளைம் பண்ணுவான் சாத்தான். உங்கள் ஆசீர்வாதம் தடைப்படும். பல பேர் ஜெபம் பண்ணாலும், பல வருஷம் ஜெபம் பண்ணாலும் உன்னோட எங்கேயா நின்றுக்கிட்டு இருக்கும். அது காரணம், அங்கே சாத்தான் குற்றம் சொல்கிறவனை தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆகவே நீங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலான்னு இல்லாமல், இது எனக்குன்னு உள்ளது வேதத்தில் இருக்குது, கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற காரியங்கள் இருக்குது, இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுத்து, கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையே வராது. நீங்கள் அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.